கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து 7 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுடன் நேரம் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், கடிதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன? தேவப்பிரியன் 2026ஆம் ஆண்டுக்கு பின் மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் குறித்து கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வரும் 22ஆம் தேதி அன்று ஆலோசனை கூட்டம் தொடர்பாக பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் மாற்றுக் கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தென் மாநில முதலமைச்சர்களுக்கு மட்டுமில்லாமல் மேற்கு வங்க முதலமைச்சருக்கும் சேர்த்து மொத்தம் 7 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் 60 கட்சிகள் பங்கேற்று தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்ததுக்கு நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக 7 மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில கூட்டாட்சி தன்மையின் தான் அமைந்துள்ளது என்றும் ஒரே நாடாக நமது ஒற்றுமையை போற்றும் அதே வேளையில ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் உரிமை குரலை எழுப்பவும் ஒரு அமைப்பாகவும் மக்களாட்சி முறை உள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில 1952, 63 மற்றும் 73 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் 1976ஆம் ஆண்டில்தான் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் 42வது திருத்தத்தின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஊக்குவிப்பதற்கு 2000 ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருந்தது மத்திய அரசு. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை தொகுதி மறுவரை மேற்கொள்ளப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் 84வது அரசியலமைப்பு திருத்தம் வாயிலாக 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை இது நீட்டிக்கப்பட்டது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தென் மாநில முதலமைச்சர்களோடு சேர்த்து மேற்கு வங்க முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில தமிழ்நாடு, கேரள, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, அதே போல கிழக்கு மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா, பஞ்சாப் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவில், அதாவது ஜேஏசி என அழைக்கப்படக்கூடிய ஒரு முறையான ஒப்புதலை வழங்கக்கூடிய வகையில இந்த கோரிக்கையில விடுத்திருக்கிறார். அதே போல 2வது மிக முக்கியமான கோரிக்கையாக கூட்டு நடவடிக்கை குழுவில் பணியாற்றவும் ஒருங்கிணைந்து செயல் திட்டத்தை வகுக்கவும் தங்கள் கட்சியிலிருந்து ஒரு மூத்த பிரதிநிதியை நியமித்தல், அதே போல ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முதற்கட்டமாக வரும் மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் ஒரு தொடக்க கூட்டத்தை நடத்தவும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த கூட்டு முயற்சியை முன்னெடுத்து செல்ல இந்த தருணத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்றும் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த கூட்டு நன்மைக்காகவும் வளர்ச்சிக்கான சரியான ஆதாரங்களை பெறுவதற்கு கல்வி மற்றும் சுகாதாரம் குறித்த முக்கியமான கொள்கைகளில் மாநிலத்தின் பங்களிப்பை அளிப்பதற்கும் நமது பொருளாதார முன்னுரிமைகள் தேசிய அளவில் உரிய கவனம் பெறுவதையும் உறுதி செய்வதற்கும் நாம் தனித்தனி அரசியல் அமைப்புகளாக அல்லாமல் மக்களின் எதிர்கால பாதுகாவலராக ஒன்றிணைந்து மார்ச் 22ஆம் தேதி அன்று சென்னையில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரசேகர் ராவ், ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக், கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா, கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார், பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவத் மான், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோருக்கு முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார். இந்த 7 மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு முக்கிய கட்சி தலைவர்களுக்கும் இந்த கடிதம் என்பது முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். இந்த 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் மட்டுமில்லாமல் இந்த 7 மாநிலத்தை சேர்ந்த அரசியல் கட்சி முக்கிய தலைவர்களுக்கும் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த தொகுதி மறு சீரமைப்பு விவகாரத்துல தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து மாநிலங்களிலும் தன்னுடைய மாநில சுயாட்சியை மிக காக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் என்றும் இந்த நேரத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விவகாரத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். வரும் மார்ச் 22ஆம் தேதி
இந்த ஆலோசனை என்பது முதல் தொடக்க கூட்டமாக சென்னையில் நடத்துவதற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் இந்த 7 மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மாற்றுக் கட்சி தலைவர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டு நடவடிக்கை குழுவில் பணியாற்றவும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை வகுக்கவும் உங்களுக்கு அந்தந்த கட்சியின் சார்பில் ஒரு மூத்த பிரதிநிதியும் அனுப்புமாறும் அதில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.